பாண்டவர்கள் தங்கள் மனைவி திரௌபதியோடு மேற்கொண்ட 12 வருட வனவாசம் முடிவு பெற்று அவர்கள் தலைமறைவாக இருக்க வேண்டிய 1 வருட அஞ்ஞாத வாசம் தொடரும் சமயம். ஒரு நாள் யாகம் செய்யும் பிராமணர் ஒருவர் உதவி நாடி பாண்டவர்களிடம் வருகிறார். யுதிஷ்டிரரே, தங்களிடம் ஒரு உதவி நாடி வந்திருக்கிறேன். நான் தினசரி யாகத்திற்கு பயன்படுத்தும் சமைத்துக்கள் ஒரு மானின் கொம்பில் மாட்டிக்கொண்டன. அந்த மானோ திடீரென்று அடர்ந்த காட்டுக்குள் ஓடிவிட்டது. தர்மவானே, தாங்கள்தான் அந்த மானை தேடிச் சென்று என் சமைத்துக்களை மீட்டுத் தர வேண்டும். ஐயா பிராமணரே, உங்கள் சமைத்துக்களை மீட்டுத்தர நாங்கள் நிச்சயம் உதவுவோம். இப்படி கூறிவிட்டு பாண்டவர்கள் அந்த மானை தேடி புறப்பட்டனர். எவ்வளவு முயன்றும் அந்த மானை பிடிக்க முடியவில்லை. அதனால் வெகுவாக களைத்துப் போன அவர்கள் பசியாலும் தாகத்தாலும் தவித்தனர். மிகவும் சோர்ந்து வெறுத்து போய் ஒரு மர நிழலில் அமர்ந்தனர். விந்தையாக இருக்கிறதே, எப்படி தப்பியது? மாயமானைப் போல் இருக்கிறது. தாகமும் பசியும் வாட்டுகிறதே. இதுவரை நம் வாழ்வில் தர்மத்தை மீறியதில்லையே, பிறகு ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும்? துரதிருஷ்டம் நேர்ந்தால் அதற்கான காரண காரியம் கண்டுபிடிப்பது மிக கடினம். பாவ புண்ணியங்களுக்கான பலனை தர்மதேவன் தருகிறான். அதேபோல் சகுனி பகடையில் உங்களை தோற்கடித்த போதே நான் அவனை கொன்றிருந்தால் இதெல்லாம் நமக்கு நேர்ந்திருக்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? ஆவேசப்பட வேண்டாம் சகோதரர்களே. கடந்ததை மறந்துவிட்டு நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கவனம் செலுத்துங்கள். நகுலா, இந்த மரத்தில் ஏறி குடிக்க தண்ணீர் எங்காவது தென்படுகிறதா என்று பார். உடனே மரத்தில் ஏறிய நகுலன் அண்ணனுக்கு விவரிக்கிறான். அண்ணா, சிறிது தூரத்தில் நீர் தாவரங்களும் நாரைகளும் இருப்பது போல் தெரிகிறது. அப்படியானால் நிச்சயம் அங்கே தண்ணீர் இருக்கும். அப்படியானால் அங்கு போய் எல்லோரும் அருந்த தண்ணீர் கொண்டு வா நகுலா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. நகுலன் மரங்களாலும் பறவைகளாலும் மலர்களாலும் சூழப்பட்டிருந்த ஸ்படிகம் போன்ற தூய்மையான தண்ணீரை கொண்ட ஒரு ஏரியை கண்டான். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த நகுலன் தன் தாகத்தை தீர்த்துக் கொள்ள ஏரியை நெருங்கினான். அவன் தண்ணீரை அருந்த முற்படும் போது ஒரு அசரீரி குரல் கேட்டது. நில் குழந்தாய், முதலில் என் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு பிறகு உன் தாகத்தை தணித்துக்கொள். என்ன ஒரு விந்தையான குரல் இது! நான் ஓடி களைத்திருப்பதால் என் தலைக்குள்ளிருந்து கேட்கும் பிரம்மையான குரலோ? அந்த எச்சரிக்கை குரலை அலட்சியம் செய்த நகுலன் அந்த தண்ணீரை குடிக்க உடனே இறந்து வீழ்கிறான். வெகு நேரமாகியும் நகுலன் திரும்பி வராமல் போகவே யுதிஷ்டர் உடனே சகாதேவனை அனுப்புகிறார். சகாதேவா, நகுலனுக்கு என்னாயிற்று என்று தெரியவில்லை. நீ போய் நகுலனை தேடி பிடித்து அப்படியே தண்ணீரும் கொண்டு வா. அப்படியே அண்ணா. சகாதேவன் அந்த ஏரிக்கரையில் நகுலன் இறந்து கிடப்பதை பார்த்து திகைக்கிறான். அவனும் தன் தாகத்தை தணித்துக் கொள்ள முயற்சிக்கும் போது அதே அசரீரி குரல் கேட்கிறது. நில் குழந்தாய், முதலில் என் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு பிறகு உன் தாகத்தை தணித்துக்கொள்.
சகாதேவனும் அந்த குரலை அலட்சியம் செய்து தண்ணீரை பருக முயற்சிக்க அவனும் இறந்து வீழ்கிறான். கவலை கொண்ட யுதிஷ்டர் தன் சகோதரர்களை பற்றி தெரிந்து கொள்ள அர்ஜுனனை அனுப்புகிறார். அர்ஜுனன் இறந்தவர்களைப் போல கிடக்கும் தன் சகோதரர்களை பார்த்து திகைக்கிறான். அவனும் தன் தாகத்தை தணித்துக் கொள்ள முயல அதே அசரீரி குரல் கேட்கிறது. அர்ஜுனா, என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று நினைக்கிறாயா? அர்ஜுனன் எச்சரித்த குரலை அலட்சியம் செய்து சவால் விடுகிறான். என் முன்னே வந்து நான் தண்ணீர் குடிப்பதை தடுத்துப் பார். என் அம்பு உன் உடலை துளைக்கும் போது இப்படி நீ பேச மாட்டாய். அவ்வாறு கூறி குரல் வந்த திசை நோக்கி வீணாக அம்புகளை விட்டான். பார்த்தனே, ஏன் வீணாக களைத்து போகிறாய்? முதலில் என் கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு பிறகு தண்ணீரை குடி. அர்ஜுனனும் அந்த குரலை அலட்சியம் செய்து தண்ணீர் குடிக்க முயல இறந்து விழுகிறான். பீமா, சகோதரர்கள் மூவரும் திரும்பி வரவில்லை. நீ போய் அவர்களையும் அழைத்துக் கொண்டு தண்ணீரையும் கொண்டு வா. வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏரிக்கரைக்கு வந்த பீமன் தன் சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். இதை செய்தவன் ஏதோ ஒரு ராட்சசனாகத்தான் இருப்பான். முதலில் தண்ணீரை குடித்து களைப்பை போக்கிக் கொண்டு அவனை ஒரு கை பார்க்கிறேன். நில் குழந்தாய், இந்த ஏரி எனக்கு சொந்தமானது. முதலில் என் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் நீ தண்ணீரை குடிக்கக்கூடாது. பீமனும் அலட்சியம் செய்து தண்ணீர் குடிக்க முயல இறந்து வீழ்கிறான். மிகுந்த வருத்தம் கொண்ட யுதிஷ்டர் அவர்களை தேடி புறப்பட தானே ஆயத்தமாகிறார். ஏரிக்கரையை அடையும் யுதிஷ்டர் கீழே விழுந்து கிடக்கும் தனது 4 சகோதரர்களையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். பீமா, உன்னுடைய கதையால் துரியோதனனை கொல்வேன் என்று சபதம் செய்தாயே. ஆனால் இப்பொழுது வேறற்ற மரம் போல் இப்படி விழுந்து கிடக்கிறாயே. அவர்களுக்கு அருகில் சென்று சோதித்து பார்க்கும் யுதிஷ்டருக்கு இவ்வாறு தோன்றுகிறது. இவர்கள் உடல் மீது எந்த ஒரு காயங்களும் இல்லை. இங்கே எந்த ஒரு காலடி தடங்களும் காணப்படவில்லை. இவர்களை கொன்றது ஏதாவது அமானுஷ்ய சக்தியாக இருக்கலாம். அல்லது ஏரி தண்ணீரில் துரியோதனன் விஷம் கலந்திருப்பானோ? அப்படி இருக்க முடியாது. காரணம், என் சகோதரர்களின் முகங்களில் அமைதியும் சாந்தமும் குடிகொண்டுள்ளனவே. குழப்பமான எண்ணங்களுடன் யுதிஷ்டர் ஏரிக்கரையை நெருங்குகிறார். அப்போது அதே அசரீரி குரல் கேட்கிறது. உன்னுடைய சகோதரர்கள் என் சொல்லை கேட்கவில்லை. நீயும் 5வது பலியாக இங்கு வந்திருக்கிறாய். என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீயும் தண்ணீரை குடிக்க முற்பட்டால் இறந்து வீழ்வாய். யார் நீ? யுத்ரர்களா, மருதர்களா, இல்லை வசுக்களா?
என் சகோதரர்களை வீழ்த்துவது அவ்வளவு சுலபமல்ல. ஆகவே மறுபடியும் கேட்கிறேன், யார் நீ? நான் தான் யக்ஷன். யுதிஷ்டா, உனக்கு அனைத்து வளங்களும் கிட்டட்டும். யுதிஷ்டா, உன் சகோதரர்களை நான் எச்சரித்தேன். அவர்கள் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் மடிந்து போனார்கள். இந்த ஏரி எனக்கு சொந்தமானது. என் கேள்விகளுக்கு நீ பதில் கூறாவிட்டால் இந்த தண்ணீரை குடிக்க முடியாது. உனக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்ளும் எண்ணம் எனக்கில்லை. உன் கேள்விகளுக்கு என்னால் முடிந்தவரை பதிலளிக்கிறேன். யட்சனின் கேள்விகளும் அதற்கான யுதிஷ்டரின் பதில்களும் தொடர்கின்றன. உலகத்தை விட கனமானது எது? ஒரு தாயின் அன்பு. சூரியனை உதிக்கச் செய்வது எது? மறையச் செய்வது எது? அவனோடு எப்போதும் இருப்பது யார்? அவனை இயங்கச் செய்வது யார்? பிரம்மனின் சக்தி சூரியனை உதிக்கச் செய்கிறது. தர்மத்தின் சக்தி சூரியனை மறையச் செய்கிறது. தெய்வங்கள் அதனுடன் இருக்கிறார்கள். அதை இயங்கச் செய்வது சத்தியமாகும். ஆசீர்வாதங்களில் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் எது? ஆரோக்கியமாகும். மகிழ்ச்சிகளில் மிக சிறந்த மகிழ்ச்சி எது? போதும் என்ற மனம் கொள்ளும் திருப்தியே மிகச்சிறந்த மகிழ்ச்சியாகும். உண்மையான ஞானம் எது? இறைவன் பற்றிய ஞானம். கருணை என்பது என்ன? எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியோடு இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பது. அறிவீனம் என்பது எது? தனது கடமையை உணராமல் இருப்பது. யார் நேர்மையாளன் என்று கருதப்படுவான்? எல்லோருக்கும் நல்லதே நினைப்பவன். சோம்பேறித்தனம் என்பது எது? தன் கடமையை செய்யாமல் இருப்பது. ஒருவனை பிராமணனாக ஆக்குவது எது? பிறப்பா, ஒழுக்கமா, கல்வியா, ஞானமா? பிறப்போ கல்வியோ ஞானமோ அல்ல, ஒழுக்கமே ஒருத்தனை பிராமணனாக்கும். யார் உண்மையான மகிழ்ச்சியுடன் இருப்பவன்? கடன் இல்லாமல் இருப்பவனே உண்மையான மகிழ்ச்சியுடன் இருப்பவன். மகிழ்ச்சிக்கான சிறந்த பாதை எது? ஒழுக்கமான மனிதர்கள் சென்ற பாதையே. இந்த உலகம் பற்றிய உண்மை யாது? இந்த உலகம் சூரியனை நெருப்பாகவும், இரவையும் பகலையும் எரிபொருளாகவும், மாதங்களையும் பருவங்களையும் மரக்கரண்டியாக கொண்டுள்ளது. காலம் நேரத்தால் அந்த பாத்திரத்தில் நாம் அனைவரும் சமைக்கப்படுகிறோம். இந்த உலகில் ஆச்சரியம் தரும் விஷயம் என்ன? தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறக்கிறார்கள். ஆனால் உயிருடன் இருப்பவர்கள் தாங்கள் இரவாமல் சாஸ்வதமாக இருப்போம் என்று நம்பியிருப்பதுதான் ஆச்சரியமான விஷயம். குழந்தாய், என்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திருப்திகரமாக பதில் கூறிவிட்டாய். அதனால் உனது சகோதரர்களில் ஒருவனை தேர்ந்தெடு. அவனுக்கு நான் உயிர் தந்து மீண்டும் வாழ வைக்கிறேன். யக்ஷனே, கருமேனியும் பரந்த தோள்களும் நீண்ட கரங்களும் உடைய நகுலனுக்கு உயிர் தந்து பிழைக்க வைப்பாயாக. உனக்கு பிரியமானவன் பீமசேனன் தானே? நகுலனை விட உனக்கு முக்கியமானவன் பீமசேனன் என்று எல்லோருக்கும் தெரியும். அதோடு அர்ஜுனன் உனக்கு உறுதுணையாக இருக்கும் வல்லமை படைத்தவன். அவ்வாறு இருக்க நீ நகுலனை தேர்ந்தெடுத்தது ஏன்? நற்பண்புகளையும் தியாகங்களையும் துறப்பவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான். அவற்றை பின்பற்றுபவன் அவற்றால் காப்பாற்றப்படுவான். நான் நற்பண்பை இழக்க மாட்டேன். என் தந்தைக்கு 2 மனைவியர், குந்தி தேவி மற்றும் மாதிரி தேவி. அவர்கள் இருவரும் எனக்கு சமமே. குந்தியாருக்கு மகனாக நான் இருக்கிறேன். ஆனால் மாதிரியாருக்கு யாரும் இல்லை. அதனால் 2 தாயாருக்கும் நியாயமான பிள்ளைகள் இருக்க நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டுகிறேன். யுதிஷ்டா, நீ நியாயத்தையும் தர்மத்தையும் இவ்வளவு சிரதையோடு கடைபிடிப்பதால் நான் உனது அனைத்து சகோதரர்களுக்கும் உயிர் தந்து பிழைக்க வைக்கிறேன். யக்ஷன் சொன்ன மறுகணமே அனைத்து சகோதரர்களும் உறக்கத்திலிருந்து எழுவது போல் எழுகிறார்கள். ஓ மகா புருஷரே, தாங்கள் யார்? தாங்கள் எந்த கடவுள்? தாங்கள் ஒரு சாதாரண யக்ஷராக இருக்க முடியாது. தயவு செய்து உண்மையை கூற வேண்டும். குழந்தாய், நான் தான் உனது தந்தை தர்மதேவன். உன்னை சந்திக்கவே இங்கு வந்தேன். அனைத்து நற்குணங்களும் கொண்டவன் நீ, அருமை மகனே. அதிர்ஷ்டவசமாக உன் மனதை வென்று புலன்களை அடக்கி உள்ளாய். உன்னை சோதிக்க எண்ணினேன். அதில் முழு திருப்தி அடைந்தேன். வேண்டும் வரம் ஒன்றை கேள். மான் தூக்கிச் சென்ற சமித்துக்களை அழியாமல் காக்க வேண்டும். இதுவே என் முக்கியமான வேண்டுகோள். குந்தியின் மகனே, மானாக வந்த சமர்த்துக்களை தூக்கிச் சென்றது நான். அவற்றை திரும்பவும் உன்னிடமே தருகிறேன். இன்னொரு வரம் கேள்.
நாங்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் முடித்துவிட்டோம். இன்னொரு ஆண்டு யார் கண்ணிலும் படாத அஞ்ஞான வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது எங்களை யாரும் அடையாளம் காண முடியாத வரம் வேண்டும். அப்படியே ஆகட்டும். இந்த வரத்தையும் தருகிறேன். நீங்கள் உங்கள் உருவத்தோடு இந்த உலகில் எங்கு அலைந்து திரிந்தாலும் இந்த உலகிலும் உங்களை யாராலும் அடையாளம் காண முடியாது. நீங்கள் விராட நகரம் சென்று அங்கே மறைவான அஞ்ஞான வாசம் செய்யுங்கள். இப்போது இந்த சமித்துக்களை பெற்றுக்கொள். உங்கள் அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும்.